ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 10-20 வெந்தயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வெந்தயம் சேர்க்க வேணாம். இப்போ இது கூடவே ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்து நான் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படிலாம் இந்த மாதிரி 2 கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சிலர் வந்து இதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோலை வந்து சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வெந்து வரும். நம்ம மேலே இருக்கிற அந்த தோலை சீவும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் கையில் லைட்டாக எண்ணெய் வந்து தடவிக்கிட்டு நீங்கள் அந்த தோலை சீவி எடுங்க, அப்போ வந்து கை அரிக்காமல் இருக்கும். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சேனக்கிழங்கை கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த மஞ்சள் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். சேனக்கிழங்குல கொஞ்சம் அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிடும்பொழுது நாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து மஞ்சள் தண்ணியில் போட்டு வைக்கிறோம். ஒரு சிலர் வந்து புளி கரைசலில் கூட போட்டு வைப்பாங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சேனக்கிழங்கை வதக்கிட்டேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோம்னாலே போதும், கூட நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலும் சேர்க்க வேணாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து நம்ம காயை நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா புளி கரைசல் வேற சேர்க்கணும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருணக்கிழங்கு வேகிறதுக்காக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். கருணக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்துருந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. கிழங்கு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா புளி கரைசல் வந்து சேர்த்துக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த புளியை கரைச்சிட்டு நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் நான் பிளேட் போட்டு மூடி வேக வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து சேனக்கிழங்கு நல்லா முழுசாக வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அதே சமயம் புளி கரைசலுடைய பச்சை மணமும் போகணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருந்த புளி கரைசலுடைய பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற சேனக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்தால் போதும். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். சரியாக 2 நிமிஷத்துக்கு நான் தேங்காய் விழுது சேர்த்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியாக சேனக்கிழங்கு குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சேனைக்கிழங்கு குழம்பு. நம்ம எப்பயும் போல் வெறும் புளிக்கரைசலை மட்டும் சேர்த்து செய்யாமல் கூட கொஞ்சம் தேங்காவையும் அரைச்சி சேர்த்து செஞ்சுருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.